ஆனா ஜனநாயகன் படம் சம்பந்தமாக சில பேர் கேட்கிறாங்க ஏன் கருத்து சொல்லுங்க. அந்த படத்துடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுவரை வாய்க்கிறது. அதனால விஜய் அவர்கள் கருத்து தெரிவித்த பிறகுதான் நாங்க எங்களுடைய கருத்து தெரியும். தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணை குறித்து அதாவது நடைபெற்ற சம்பவம் குறித்து சிபிஐ விசாரித்திருக்கிறது. அவர் தான் ஆரம்பத்துல அவங்க கட்சியுடைய நிலைப்பாடாக சிபிஐ மத்திய பாஜக அரசுடைய கைப்பாவியாக என்கிறது சொல்லி குற்றம் சுமத்தினாரு. அவர் தான் பிறகு இப்ப சிபிஐ கேட்டிருக்காரு. இப்ப சிபிஐ விசாரிச்சிருக்குது. விசாரணை முடிவு வரட்டும் பார்ப்போம். சார், இப்ப அதிமுகவோட இந்த தேர்தல் வாக்குறுதி இப்ப அறிவிச்சிருக்காரு இல்லையா, எப்படி பாக்குறீங்க? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை ஆரம்பத்துல போன சட்டமன்ற தேர்தலாம் நிராகரிச்சாங்க, கேலி செஞ்சாங்க. இப்ப அதே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய கூட்டணியில காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க. இப்போ அவங்க தாவக்கையோட பேசப்படுறதா வெளியில பேச்சு அடிப்படுது. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பின்மையை, சமூக நீதி, மனித உரிமைகளை, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும். திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதில் எல்லோரும் அக்கறை காட்ட வேண்டும் என்று நாங்கள் அந்த கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கு. செல்வ பெருந்தகை அவர்களையும் நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம். எனவே காங்கிரஸ் சரியான திசையில் திமுக தலைமையிலான அந்த அணியில் பயணிக்கும் என்று நாங்கள் உறுதியானோம். ஆட்சியில் பங்குன்றாங்க. இப்போ இந்த தேர்தல் என்பது கோட்பாடுகளுக்கான தேர்தல். தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், தமிழர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான தேர்தல். இந்த தேர்தலில இவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் களமாட வேண்டுமே தவிர இதர விஷயங்களை இப்போது பேசக்கூடாது, தேவையில்லை என்பது. ஆனா ஜனநாயகன் படம் சம்பந்தமாக சில பேர் கேட்கிறாங்க ஏன் கருத்து சொல்லி. அந்த படத்துடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுவரை வாய்ப்பு இருக்கிறார். அதனால விஜய் அவர்கள் கருத்து தெரிவித்த பிறகுதான் நாங்க எங்களுடைய கருத்து தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.